கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மடிப்பாக்கத்தில் இருக்கிற லேக் வியூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் நான் இருக்கிறேன், உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். கைஸ், நான் வந்து இப்போ வந்து நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் டைம் ஆக்சுவலி ஒரு 4 o'clock போல் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக நடக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ தூரம் நடப்பேன்னு தெரியல, ஏன்னா இந்த பார்க் வந்து ரொம்ப பெரிய தூரமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலி நான் இந்த மடிப்பாக்கம் பார்க்கில் இருக்கிறேன். நீங்கள் இந்த பார்க்கில் நடந்து வந்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 years-ஆக இந்த பார்க்கில் வந்து வாக்கிங் வந்துருக்கேன். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா? தெளிவாக இந்த ஓரளவுக்கு தெரியும். நான் வந்து சென்னை வாசி தான், வேளச்சேரி தான் என்னுடைய பூர்வீகம். நான் பிறந்து தொடங்கலாம். சூப்பர். இந்த மடிப்பாக்கம் ஏரியில் வந்து என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி இருக்குல்ல, ஆமாம், இந்த ஏரி ஃபுல்லாகவே வந்து குத்தகை எடுத்திருக்காங்க. குத்தகை எடுத்திருக்காங்க. வளர்ப்பு மீன்களை வந்து இதை விட்டுட்டு மீன் குஞ்சுகளை எடுத்துட்டு வந்து இதில் விட்டுருவாங்க. அப்புறம் ஹார்வெஸ்டிங் இந்த அறுவடை தான் பண்றாங்க. மீன் பிடிச்சி இங்க சேல் பண்றாங்க. இங்க வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் மீன் கிடைக்கும். நேச்சுரலா மீன் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ரோகு, கட்லா, மிருகால், ஏரி வவ்வால், அப்புறம் பெரிய ஜிலேபி மீன் பெருசு பெருசா இருக்கும். சரி, இங்க வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். கூட அங்க வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வாங்கி சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அருமையாக இருக்கும் மீன். அப்புறம் சிட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும், சிட்டியில் இவ்வளோ பெரிய வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு பார்க்லேயுமே கிடையாது. ரொம்ப பெரிய பார்க்கு இது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ரவுண்டு அடிக்கணும்னா 15 minutes ஆகும் பொறுமையாக. அதனால் இந்த மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், வேளச்சேரி மக்கள் ஃபுல்லாகவே இந்த இடத்த சாய்ஸ் பண்ணிவிட்டு வாக்கிங் வராங்க. இது வந்து ஒரு கார்பரேஷன் பார்க்கு. அதனால் இது வந்து எதுவும் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். பட் இங்கே ஏரியில் வந்து மீன் பிடிக்கக்கூடாது. ஆனால் அவங்க குத்தகை எடுத்துருக்காங்க. வாங்கிக்கலாம், காசுக்கு தான் வைக்கிறாங்க, சேல் பண்ணுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. மற்றபடி நைட் ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அது சில லவ்வர்ஸ் வந்து அதுக்குன்னு வராங்க. அது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸு. இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஈவினிங் டைமில் வந்து கேர்ள்ஸ்லாம் கூப்பிட்டு இங்கே வர்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், லைட்டு எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. வெறும் கம்பங்கள் மட்டும் தான் இப்போ போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் கம்பம் மட்டும் போட்டிருக்காங்க. அது இன்னும் லைட்டு போடல. லைட்டு போட்டுட்டாங்கன்னா ஈவினிங்க்கு மேலே இந்த இடம் வர்றதுக்கு ஒரு சூப்பர் இடம். நான் வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம். ரொம்ப அமைதியாக இருக்கும். சிட்டியில் ஒரு அமைதியான இடம். ஏரி, இயற்கையான பகுதி, ஃபுல்லாக வாக்கிங் போகக்கூடிய ஒரு சூப்பர் பிளேஸ். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் வந்து 527 ஸ்டெப் நடந்திருக்கேன். இந்த பார்க்கில் பாதி இடத்துல தான் நான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் நான் காவாசியை தான் தாண்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்குன்னு தெரியல, ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. நான் டெய்லி வாக்கிங் வரேன். டெய்லி 5 o'clock வந்து இது பண்ணுறேன். இங்கே ஃபென்ஸ் எல்லாம் போட்டால் கூட பப்ளிக் வெளியே அவுட் சைடர்ஸு மாடு வந்து இதெல்லாம் பிச்சிருது இல்லை. ஆக்சுவலி அதே தான் சார் மாடு இது பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் உள்ள வந்து மெயின்டெனன்ஸ் இப்போ லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. பப்ளிக் நம்ம தான் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மாடு இருந்தால் வந்துச்சுன்னா விரட்டி விடணும் அந்த மாதிரி. அதுதான் காரணம். எல்டர்லி பீப்புள்லாம் நடக்கிறா மாடு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஃபிகல்ட் இல்லையா நடக்கிற சமயத்தில் நான் வயசானவங்களாம் வர மாடு வந்துச்சுன்னா அவங்க எங்கே போய் நிற்பாங்க. இவ்வளோ நேரம்
ஏய் தம்பிங்களா, ஸ்கூல் போலியா? மத்திய எக்ஸாமா? எத்தனை படிக்கிறீங்க எல்லாரும்? 11th-ஆ? 9th-ஆ? சரி சரி. இங்க பாருங்க, மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கா? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் முடியும் அமுக்கி விட்டுருங்க. பார்க்குக்கு நீங்க ரெகுலரா வருவீங்களா? ரெகுலர் டெய்லி வரேன். இங்கே தான் ஈவினிங்கில் ஃபுல் டைமில் இங்கே தான் வருது. எப்போ பார்த்தா பீச் மாரி இது பார்க் மாதிரி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து பார்க்கா இல்லைன்னா லேக்கா? பார்க்கு தான். முன்னாடி இதை வந்து தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாம் கட்டினோடனே நல்லா பீச் மாரி ஆயிடுச்சு. இது பசங்கள்லாம் எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க. கடை இது எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. நல்லா டெவலப்பிங்க. ஃப்ரீயா தானே இருக்கு? ஃப்ரீயா தான். ஃபியூச்சர்ல காஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு உண்டு. அது எப்போ தெரியல. கவர்மெண்ட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் தெரியும். ஆக்சுவலாக இந்த லேக் வியூ பார்க் பார்த்தீங்கன்னாக்கா மடிப்பாக்கம் ஏரியாவில் இருக்குது. நான் இங்கே ரெகுலராக வாக்கிங் வருவேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனிக் வியூலாம் நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இப்போ பேரண்ட்ஸ்லாம் சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வரும்போது இங்கே பக்கத்துலேயே நியர்பையில் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி வாக்கிங் பண்ணியே போர் அடிக்குது, மீன் பிடிக்கிறவங்கலாம் இப்போ வந்து அந்த ஏரியாவில் மீன் பிடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வாக்கிங் பண்ணியே போர் அடிக்குது அப்படின்னாக்கா, நான் ஓடி விளையாடுற பாப்பா என்னை வாக்கிங்லாம் போப்பா அப்படின்னீங்கன்னா, இங்கேருந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அந்த பார்க் டெட் எண்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதை விட சில்ட்ரன்ஸ் வேறு இதுவும் இருக்கும், ப்ளஸ் ஷட்டில் அண்ட் பேட்மிண்டன் கிரவுண்ட் மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா கூட வந்து மஜா பண்ணிட்டு அப்படியே ஒரு ஷட்டில் கேம் போட்டுட்டு அப்புறம் ஒரு லேக் வியூ ரசிச்சுட்டு, ஏன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏரு, மார்னிங் சன்ரைஸு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கேமு. ஸோ அப்படி ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பக்கெட் லிஸ்ட்டு இந்த லேக் வியூ இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மடிப்பாக்கம் மக்களே இங்கே இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வாக்கிங் ஸ்பாட்டை நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணுங்கள். வில் ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். கைஸ், நான் வந்து இப்போ வந்து ரொம்ப தூரம் நடந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தான் சொன்னோம். டோட்டலாக வந்து 3000 ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுபோக வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து இது அடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நடந்து போகிறது உங்களுக்கு. நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். நீங்களும் எத்தனை ரவுண்ட் நடந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். பாய் பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை அமுக்கிக்குவாங்க. பாய் பாய்.